நரம்புகள் தூண்டப்படும். இந்த சுவை நரம்புகள் எந்தெந்த உணவு பதார்த்தம் அதனுடைய இயல்பான சுவையை நாம் உணர வேண்டும் என்றால் அதனுடைய செயல்பாடு மிக நன்றாக இருக்க வேண்டும். சுவை நரம்புகளுடைய செயல்பாடு. அந்த சுவையின்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமாயின் அந்த சுவையின்மையை நீக்கி சுவையை உணரக்கூடிய தன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த புளி சிறு கீரையை நாம் மருத்துவத்திலே பயன்படுத்த வேண்டும். உணவு சார்ந்த கீரையாக இது நமக்கு கிடைக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் தொண்டை பகுதி நாக்கு பகுதியில ஏற்படக்கூடிய வறட்சி, அதிக உடல் வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த ஆரோக்கிய குறைபாட்டை நீக்கக்கூடிய தன்மை இந்த புளிச்ச கீரைக்கு உண்டு. ஆகவே இதனை பயன்படுத்தி நாக்கு வறட்சி, தொண்டை வறட்சியை நீக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான தாகத்தையும் நாம் இங்கே தணிக்க முடியும். இந்த கீரையை நாம் பயன்படுத்துவதனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்முடைய உடலை பலப்படுத்தக்கூடிய தன்மையுடன் இது இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் மலச்சிக்கல் நீக்கப்படுவதனால் குடற்பகுதியிலே இருக்கக்கூடிய கிருமிகள் நீக்கப்படுகிறது. என்றைக்கு குடற்கிருமிகள் காணப்படுகிறதோ அன்றைக்கு சரும பகுதியிலே கரப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இந்த கரப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறைபாடு என்னவென்றால் சிறு குழந்தைகளுக்கு, சிறியவர்களுக்கு கால் பகுதியிலோ அல்லது தலை பகுதியிலோ ஒரு கொப்புளம் ஏற்பட்டு அந்த கொப்புளமானது பழுத்து உடைந்து அதிலிருந்து நீர் வெளிப்படும். அந்த நீர் எந்தெந்த பகுதியிலெல்லாம் படுகின்றதோ அந்த பகுதியில் எல்லாமே புதிதாக கொப்புளங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு அடை போன்று கூட மிக நெருக்கமாக அந்த கொப்புளங்கள் அதிகமாக காணப்படும். அதீத சிரமத்தை கொடுக்கக்கூடிய அந்த கரப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு வராமல் தடுக்க வேண்டும் என்றால் புளிச்சக்கீரையினுடைய பயன்பாட்டை நாம் உணர்ந்து அதை நம்முடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் கட்டிகள் ஏற்படா வண்ணம் நாம் தடுக்க வேண்டும் என்றாலும் இந்த கீரையினுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ இதை நம்முடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சிறு குழந்தைகள், சிறியவர்கள், ஒரு குறிப்பிட்ட பெரியவர்கள் கூட கீரையை விருப்ப உணவாக எடுத்துக்கொள்வதே கிடையாது. கீரையினுடைய மருத்துவ குணத்தை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்திருந்தால், அதனுடைய பயனை நாம் புரிந்திருந்தால், அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நாம் தெரிந்திருந்தால் அதை எளிமையாக பயன்படுத்தலாம். ஆகவே இதனுடைய மருத்துவ குணத்தை உணர்ந்து பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெறலாம். புளிப்பு சுவை அதிகமாக காணப்படுவதனால் மருந்துண்ணும் காலங்களில் இந்த கீரையினுடைய பயன்பாட்டை குறைத்தே பயன்படுத்துவது நலம். இது மருந்தை முறிக்கும் என்கின்ற குறிப்பு எந்த நூலிலும் காணப்படவில்லை என்றாலும் எந்தெந்த பொருள்களில் புளிப்பு சுவை அதிகமாக காணப்படுகிறதோ அவை மருந்தினுடைய வீரியத்தை குறைக்கலாம். இந்த கீரையை பயன்படுத்துவதனால் தாது பலம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் ஜுரம் ஏற்படுகிறது. அந்த ஜுரம் கட்டுப்படவில்லை என்றால் அந்த ஜுரத்தினுடைய தன்மை, அந்த ஜுரத்தினுடைய வெப்பம் எலும்பை சென்று தாக்கலாம். எலும்பை பற்றிய ஜுரம், அந்த எலும்பை பற்றிய ஜுரம் ஏற்படுகின்ற நேரத்தில் திடீரென நமக்கு உடல் பருமனானது குறைந்து கொண்டே வரும். அந்த எலும்பை பற்றிய ஜுரத்தை நீக்க வேண்டும் என்றால், அந்த ஜுரத்தினுடைய வீரியத்தை தணிக்க வேண்டும் என்றால் இந்த புளிச்சக்கீரையினுடைய பயன்பாட்டை உணர்ந்து பயன்படுத்தி புளி சிறு கீரை நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கும் என்பதை உணர்ந்து அதை நாம் பயன்படுத்துமாறு நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மனிதர்களாக